வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் 25 நாள்லேருந்து 35 நாளுக்குள்ளே செய்ய வேண்டிய முக்கியமான வேலையை பார்த்துருப்போம் பருத்தி விவசாயத்தில். இப்போ ஒரு 40 நாள்லேருந்து ஒரு 55 நாளுக்குள்ள எல்லா வயல்லையும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலைன்னா அது செடிக்கு மண் அணைக்கிற வேலை. இப்போ மண் அணைக்கிறது முன்ன மம்புட்டி வச்சு ஆட்களை வச்சு செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ டிராக்டர் விட்டு தான் அந்த கைவண்டி விட்டு கலப்பை நடுவில் விட்டும்போது 2 பக்கமும் மண்ணை அணைச்சி போயிடுது. இப்போ வேலை ரொம்ப ஈஸியாகவும் வேகத்துலேயும் நடக்கிற ஒரு வேலையாக இருக்குது. ஒரு நாள்லேயே இவங்க 400 குழி, ஒரு ஏக்கரு ஒரு 100 குழி சேர்த்து அணைச்சிடுவாங்க. ஒரு ஏக்கருக்கு மேலே 4மா அணைச்சிடுவாங்க ஒரு நாள். ரொம்ப இந்த மண்ணை அணைக்கும் போது பார்த்தீங்கன்னா இது கடைசி வேலை அப்படிங்கிறதுனால இந்த பருத்தி செடிக்கு உரம் கொடுக்கணும். கடைசி உரம் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா யூரியா 20க்கு 20, பொட்டாசு, அப்புறம் நாற்ற குருணை, சத்து குருணை, வேப்பெண்ணெய் கலந்து வைக்கும்போது வேர்பூச்சி அதிகமாக வராது. வேர்பூச்சி செடி முறியும். வெயிட்டு தாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா அந்த வேரில் தண்டில் பூச்சி அரிச்சிக்கிட்டு இருக்கும். அது முறிச்சிக்கும். இப்போ இது சின்ன செடி, 40 நாள்லேருந்து 50 நாளுக்குள்ளே உள்ள ஒரு செடி இவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ நம்ம செடி வளர வளர பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போயிடும். இந்த மாதிரி சப்பை வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. சப்பை வச்சு அடுத்தது பூ வைக்கும். அடுத்தது காய் வைக்கும்போது செடியோட வெயிட் அதிகமாகிட்டுனா வேர்பூச்சிலாம் நிறையா இருந்ததுன்னா உடச்சிட்டு விழுந்துடும். அதே மாதிரி இந்த மண் அணைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. இப்போ மண் அணைச்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கழித்து தண்ணியை விட்டு ஒரு டானிக்கு ஒரு பூச்சி மருந்து ரோக்கர் வாங்கி நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி 20 ml போட்டு அடிக்கும்போது செடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த சப்பைகள் கொட்டாது, பூ நல்லா வைக்கும். பூவுக்கு இடையில வைக்கக்கூடிய அந்த பூச்சி இருக்காது செடியில். அப்படிங்கும்போது இது ரொம்ப ஒரு முக்கியமான வேலை. சப்பை வைக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் இந்த டானிக்கும் ரோக்கரும் கலந்து அடிக்கும்போது செடி அந்த சப்பைகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். செடி நல்ல துளிர் விட்டு நல்லா வளர்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கடையில் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு என்ன மருந்து கொடுக்குறாங்களோ அந்த மருந்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம வயல் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சின்ன செடியிலேருந்து இதை பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்போ சின்னதாக இருக்கிற ஒரு செடி இவ்வளோ பெருசு வந்தோடனே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. செடி வந்தால் மட்டும் பத்தாது, அதை நம்ம அறுவடை பண்ணும்போது பஞ்சு நமக்கு அதிக அளவில் இருந்தால் தான் நமக்கு மனசு திருப்தி ஆகும். அதனால் செடியை முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு பாதுகாத்து வைக்க முடியுமோ அந்த சப்பைகள் கொட்டாமல் இருக்கணும். நிறைய பருத்தி செடியில் பெரிய பிரச்சனையே சப்பை அதிக அளவு கொட்டுறது தான். அப்போது இந்த ஸ்டேஜில் சப்பைகளை கொட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணிடணும். அதே மாதிரி வயலை ரொம்ப காயப்படக்கூடாது. 15 நாள் 20 நாள் போட்டுருவாங்க சில பேர் அந்த சப்பை வைக்கிற ஸ்டேஜில். அப்போ தண்ணி விடாத வரைக்கும் கொட்டாத மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம திருப்பி தண்ணி விட்டுட்டு ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லா சப்பையும் என்ன பண்ணும், கடன்னு நிறையா கொட்டிடும். அதனால இந்த ஸ்டேஜில் மழை வர்றதும் ஒன்றும் பண்ண முடியாது. மழை வர்றதுங்கிறது நம்ம கையில் கிடையாது. அது இறைவனோட ஒரு அமைப்பு. அது மழை வந்துடுச்சுன்னா அதில் வர லாஸை யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரியான டெக்னிக்கல் இஷ்யூலாம் நம்ம கவனித்து பார்க்கும்போது அது நம்ம சைட்லேருந்து நம்ம செய்ய வேண்டியது கரெக்டாக செய்யணும். கடவுள் நமக்கு படி போடுறத அவர் போடுவார் ஆட்டோமேட்டிக்காக. நீ உழைச்சதுக்கு இது இவ்வளோ சொல்லிட்டு கொடுப்பாரு. அதனால் மழை வரதை பற்றி நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. மழை வரதுக்கு முன்னாடியே நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் கவனமாகவும் தெளிவாகவும் பண்ணணும். இந்த தடவை மருந்து அடித்து முடிச்சிட்டாலும் அடுத்தடுத்து வரக்குள்ள அந்த மஞ்சள் நோய், அப்புறம் அஸ்வினி பூச்சி, அப்புறம் வேர்பூச்சி, இந்த மாதிரியான பூச்சிகள் காய் செடிகளையே உறிஞ்சி எடுத்துடும் அதில் உள்ள சத்துக்களை. இந்த வெள்ளை அஸ்வினி பூச்சி வந்துச்சுன்னா அதனால என்ன பண்ணால் அப்போது வயலில் அந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம சொல்யூஷனாக அந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது. பட் இது சப்பைகள் கொட்டாமல் இருக்கிறதுக்கும் காய்கள் நல்ல துளிர் விட்டு வரத்துக்கும் இந்த வேலையை நம்ம செய்யணும். இப்படி நின்றுட்டு நல்லா 2 பட்டத்துக்கு இடையில நின்றுட்டு நல்லா செடி நினைகிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணும்போது எந்த மாதிரியான பூச்சிகள் இருந்தாலும் அது எல்லாமே ஓரளவு கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி. இப்போ ஃபார்முலாவாக செய்ய வேண்டிய கடைசி வேலை இது. இப்போ இதுக்கப்புறம் செடி மேலே பூச்சி ஏதாச்சும் தாக்கம் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத ஃபீல்டை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது தென்படும்போது அதுக்கேற்ற மருந்துக்கு பூச்சி தாக்கம் இருந்தால் அதுக்கேற்ற மருந்துகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்தணும். அது வரைக்கும் நீங்கள் அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பஞ்சியோட காய் பெருசாகி பஞ்சு வெடிக்கும் போது நீங்கள் பஞ்சு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அது வரைக்கும் இடையில இனிமேல் வந்து ஃபீல்டு செக் பண்ணுறது தான் உங்களோட ஒர்க்காக இருக்கும், அதிகபட்ச ஒர்க்காக இருக்கும். பூச்சி இருக்கும்போது மட்டும் அதுக்கான மருந்துகளை வாங்கி பயன்படுத்துறது வந்து கொஞ்சம் அவ்வளோதான் இனிமேல். அதுக்காக இனிமேல் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் வரும், லாங் டைம் விட்டு அதுக்கப்புறம் தான் வரும். அதனால் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.